இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது என்னடா வம்பா போச்சு மக்களே. கதிரியக்க தாக்கம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் நியூக்ளியர் கதிர் இயக்க தாக்கம், அணு உலை தாக்கம் ஏற்பட்டிருக்குது தற்போது ஈராக் நாட்டில், பாக்தாத்தில். இது சம்பந்தமான தீவிர சோதனைகளை பரிசோதனைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இந்த கதிரியக்கத்தால் நீர் மாசுபட்டிருக்கும், அதே போல் காற்று மாசுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ எந்த மாதிரியான சூழல் பரவிக்கிட்டு இருக்குது, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அயல் நாடான குவைத்துக்கும் பரவுமா இல்லை அந்த பக்கம் வேறு நாடுகளுக்கு பரவுமா அப்படின்ற ஒரு யோசனையோடையே இன்றைய நாள் கடந்து போயிட்டு இருக்குது. இந்த செய்தி வந்ததுலேருந்தே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்பமாகவே இருக்குது. என்னங்கடா புதுசாக கிளப்பி விடுறீங்க பீதி அப்படின்ற மாதிரி. இந்த கதிரியக்க தாக்கம் ஏற்பட்டால் மிக முக்கியமாக சுவாசம், நம்ம சுவாசிக்கிற நம்மளுடைய சுவாசம் நம்மளுக்கு நஞ்சாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல். அதுலேயும் குறிப்பாக சாதாரணமாக நம்ம இப்போதைய நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையில் நம்ம இப்போதைக்கு சாதாரணமாக ரோட்டில் நடந்து திடுறோம், சாப்பிட்றோம், வெளியில் நிற்கிறோம், சிகரெட் பிடிக்கிறோம், கதைக்கிறோம், பேசுகிறோம், நண்பர்களோடு நிற்கிறோம், அந்த எந்த ஒரு சூழலுமே வராது. அதாவது வெளியிலேருந்து ஒரு துளி காற்று கூட உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடியே அந்த புஷாய் ஹரைனி எங்கிறது குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு நேராக ஆப்போசைட்டில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய புஷேகரில் வந்து இந்த இது இருக்குது, அணு உலை. அதாவது ஏதாவது ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்திலேயோ அந்த அணு உலை தாக்கப்பட்டாலோ அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளியாகினாலோ எப்படி அவங்கள பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஒரு இந்த அவேர்னஸ் ஒரு இதோண்டு போட்டிருந்தோம், பதிவுண்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. வெளியில் போகக்கூடாது, தண்ணி வெளியிலேருந்து தண்ணி டெப்பில் வரக்கூடிய தண்ணி குடிக்கக்கூடாது, காற்றை சுவாசிக்கக்கூடாது, துணியை வந்து வெளியிலேருந்து நீங்கள் போட்டுட்டு போன துணியை கூட வீட்டு வாசல்லையே கழட்டி வச்சிடணும். இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் பண்ணினாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ அந்த மாதிரி தான் இந்த கதிர்வீச்சு தாக்கத்துடைய விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும் மக்களே. முடிந்த வரைக்கும் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே கொஞ்சம் அவேர்னஸோடே இருங்க. வெளியில் போயிட்டு வந்தால் அடிக்கடி மூஞ்ச கை காலை கழுவுங்க. கையில் இந்த இது இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் கை கழுவாமல் இந்த சாப்பாட்டையும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க அடிக்கடி க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். சுத்திகரிப்பு வேலைகள் அது இது செய்கிறீங்களா அதுதான் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த கெமிக்கல்கள் அது இது வந்து கையில் பட்டு புண்ணாகிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. தயவுசெய்து கவனமாக இருங்க. அது மட்டுமல்லாது இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று வெளியாகி இருந்துச்சு, பல விமானங்களை கொண்டாந்து இறக்குறாங்க கப்பலில். அமெரிக்கா என்ன செய்ய போகிறான்னு தெரியுதில்ல, வச்சு விளையாட்டு காட்டுறானுங்க. இடையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் நம்ம தான் பதற்றத்திலேயே இருக்கிறோம். வீடியோ காட்சி இருக்குது பாருங்கள்.